கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவ காணும் கண்கள் இந்த ஒரு டாபிக் எடுத்திருக்கிறேன். நான் இந்த பகுதி எனக்கு போகும்பொழுது ஒரு சின்ன உதாரணத்தோடு அதை ஆரம்பிக்கலாம் நான் ஆசைப்படுறேன். கல்வாரி இந்த லென்த் நாட்களை பார்க்கும்பொழுது நம்ம கல்வாரியை பத்தி நம்ம சிந்திக்கிறோம், சிலுவையை பத்தி சிந்திக்கிறோம், அதுல இயேசு எப்படி மரித்தார் நம்ம பார்த்து அது சிந்திக்கிறோம். அதை நம்முடைய உள்ளத்துக்குள்ள எந்த அளவுக்கு அதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த 10 days கடந்துதான் செல்றோம். ஆனா அதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து சென்றாலும் இந்த வருஷம் நம்மளுக்கு என்னென்ன காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு உணர்த்தினார் என்பதையும் நம்ம இந்த இந்த டாபிக் வச்சு நம்ம கொஞ்சம் நிதானித்து நம்ம இதை வேத வசனங்களோட ஆதாரத்தோட நம்ம கொஞ்சம் இதை பார்க்கறதுக்கு உங்களை அழைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன். கல்வாரி சிலுவையில தேவனை ஏசாமியை கொண்டு போய் நல்லா அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்ச பிறகு அங்க தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அது தூரத்துல இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது பார்த்துக்கிட்டே இருந்த ஆளு அவன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கல்வாரி சிலுவை நல்லா தெரியுது, பெருசா தெரியுது. அது 150 கிலோ ஆச்சு. அது நல்லா பெருசா தெரியுது. ஆனா அது அறையப்பட்ட ஏசாமி அவன் கண்களுக்கு தெரியல. அப்போ என்ன செய்யறான், மெதுவா நடந்து 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 கல்வாரி சிலுவைக்கு பக்கத்துல வந்துடுறான். பக்கத்துல வந்தாக்கா ஏசாமியுடைய உருவம் தெரியுது. அவருடைய தசையெல்லாம் கிழிந்து அவர் ரத்தத்தினால அப்படியே பீரிட்டு வர்றதையும் அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதையும் அவன் காண்கிறான். தூரத்துல இருக்கும்போது அவன் கண்கள் அதை காண முடியல. ஆனா கல்வாரி பக்கத்துல வரும்போது, சிலுவைக்கு பக்கத்துல வரும்போது அவன் கண்கள் அதை செய்து அது கண்டது. இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம இதை சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னாக்கா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம்னு வச்சுங்களேன், கிறிஸ்துவ விட்டு நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம்னாக்கா, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் இல்லாம இருந்துச்சுன்னா, நம்முடைய சரீர கண்கள் குருடா இருந்துச்சுனாக்கா, ஏசாமியை நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. நிஜமான அப்படி ஒரு சிலுவையை நம்ம பார்க்கணும், அதுல ஏசாமியை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுபவிக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல நம்ம தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து அன்னதினமும் நம்மளை சுத்திகரித்து சுத்திகரித்து பரிசுப்படுத்தி நம்மளை காத்து கொண்டாதான் அந்த ரட்சிப்பை என்ன செய்ய முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்போ அவருடைய அன்பை நம்ம இன்னும் ருசிக்க முடியும். ருசிக்க என்ன செய்ய முடியும், நம்ம மனக்கண்களால் அவரை பார்க்க முடியும். நம்முடைய கண்களால கூட அவர் பார்க்கறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அதனால இப்படிப்பட்ட கிறிஸ்துவ காண்கிற கண்களை பத்தி நம்ம தியானிக்க முற்படும் பொழுது 2 விதமான கண்கள் நம்முடைய வேதாமத்துல இருக்குது. ஒண்ணு சரீர கண்ணு, அடுத்தது ஆவிக்குரிய கண்ணு. சரீர கண்ணை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்மளுக்கு தேவன் நம்ம தேவ சாயலாகவே படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்ப அவருடைய சாயலாக படைத்தாக்கா நம்முடைய கண்கள் எப்படி இருக்கும், அவரை போல இருக்கும். நம்முடைய காதுகள் எப்படி இருக்கும், அவரை போல இருக்கும். கைகள் கால்கள் எப்படி இருக்கும், அவரை போல இருக்கும். அப்படிப்பட்ட கண்கள் தான் தந்தார் அவரு. அந்த கண்களை பத்தி நம்ம பார்க்கும்போது லூக்கா 11:34 பாத்தீங்கன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமா. அப்ப கண்ணு தான் மெயின். நம்மளுக்கு ஒரு உடம்பு ரொம்ப அழகா இருக்கலாம், நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கலாம், அலங்காரம் பண்ணாலும் அழகா இருக்கலாம், அலங்காரம் பண்ணாமலே நிறைய பேருக்கு அவங்களுடைய சரீரம் அவங்களுடைய முகம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா கண்ணுதான் அந்த அந்த அழகுக்கு நல்ல எடுப்பா காட்டுறது அந்த கண்ணு தான். அப்ப அந்த கண்ணு நல்ல வெளிச்சமா இருந்ததான், அந்த கண்ணு தெளிவா இருந்ததான் முழு சரீரம் என்ன செய்யும், வெளிச்சமா இருக்கும். இந்த மாதிரி இந்த சரீர கண்ணை நம்ம பார்க்கும்பொழுது தேவன் மனுஷிய தன்னுடைய சாயலாக படைத்து நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்துல ஆதாமே ஏவாளையும் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அந்த ஏவாளுக்கு அழகான கண்கள் இருந்துச்சு. பாவமே செய்யாம அவங்க அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உலாவி கொண்டிருந்தாங்க. எந்த கனியை தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ தேவன், சர்ப்பத்தின் மூலமாக அந்த கனியை தொட்டு பறித்து ருசி பார்த்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் என்ன ஆயிடுச்சு, அவளுடைய கண்கள் சரீர கண்கள் தெளிவா இருந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் செத்து போயிடுச்சு. ஆக்சுவலா அவ எது தப்பு எது கரெக்ட் எல்லாம் உணர்ந்து கொண்டா. பிசாசு சொல்லிச்சு உன் கண்கள் திறக்கப்படாலாம் சொல்லிச்சு. ஆனா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்னாகும் செத்து போயிடும். அந்த மாதிரிதான் அவனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு பாரடைஸ்ல வாழ வேண்டிய வாழ்க்கை, பரலோகம் பூலோகத்துல இருந்துச்சு அந்த ஏதேன் தோட்டத்துல. அதுல வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, அழிந்து போயிடுச்சு. இப்படி ஒரு உதாரணத்தை நம்ம ஆதாமையும் ஏவாளையும் பத்தி நம்ம ஆவிக்குரிய கண்கள் சரீர கண்கள் சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆனா உண்மையாலுமே சரீர கண்களை பத்தி நம்ம பார்க்கணும்னு யோசித்தாக்கா நிறைய நம்ம புதிய ஏற்பாடுல பார்த்தாக்கா யோவான் 9 எப்படி ஒரு மனுஷன் பிறவி குருடனா இருந்தான்.
ஆனா தேவன்கிட்ட வரும்பொழுது ஏசாமி என்ன செய்யறாரு? அவர் உமிழ்றாரு, சேர உண்டாக்குறாரு. அப்ப சீலோவாம் குளத்தை போய் கழுவ சொல்றாரு. அவன் கண்கள் என்ன செய்து? பார்வையடைகிறது. சரீர கண்கள் வெளிச்சத்தை பெறுது. அடுத்தபடி நம்ம பார்த்தாக்கா மார்க் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா பெத்சாய்தா பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு குருடன் இருக்கிறான். அவன் ஏசாமி பார்த்து அவர்கிட்ட கேட்கறான், எனக்கு நீங்க எப்படியா சுகத்தை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் கேட்கறான். அப்போ தேவனை செய்யற திரும்ப அங்கேயும் உமிழ்ந்தாருன்னு நம்ம போட்டிருக்கோம். உமிழ்ந்து முதலாவது அவன் கண்களை தடவுறாரு. அப்ப கேட்கிறாரு, நீ பார்க்க முடியுதான்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்? தெளிவா அவனால பார்க்க முடியாதனால நடக்கிற மனுஷங்களை மரத்தை போல பாக்குறேன்னு சொல்றான். அவனுடைய சரீர கண்கள் தெளிவில்லாம தான் இருந்துச்சு. திரும்பவும் அவர் தொடுறாரு. அப்போ என்ன செய்யறான்? எனக்கு நல்லா பார்க்க முடியுதுன்னு சொல்றான். மூணாவது ஒரு நபர் நம்ம பார்க்கலாம், பர்தேமியுன்ற குருடன். எல்லாருக்கும் தெரிஞ்சது, இது மார்க் 10ஆம் அதிகாரத்துல வருது. அவன் ஒரு பிச்சை கேட்டுட்டு இருந்தான். தேவன் சைட்ல போகும்பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு கதறான். ஏன்னா அவன் கண்கள் தெரியல. அவன் கண்கள் தெரியலன்னு உடனே அவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்கிறியா? நான் குணப்படுத்த முடியும், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. அப்ப நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் வார்த்தையின் மூலமாக என்ன செய்யறாரு? குணப்படுத்துறாரு. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம்? உலக பிரகாரமான சரீர கண்கள் திறக்கப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கலாம். உலக பிரகாரமான சரீர கண்கள் குருடா இருந்ததை நம்ம பார்க்கலாம். இப்ப ஆவிக்குரிய கண்கள் குருடா இருந்துச்சுனாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கிறிஸ்துவ காணவே முடியாது. அது விசேஷம். இந்த 2 நாட்கள்ல கல்வாரியில மரித்த கிறிஸ்துவ காணும் கண்கள் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த நாட்கள்ல நம்ம கொஞ்சம் நிதானமா யோசித்து பார்த்தோம்னா ஆவிக்குரிய கண்கள் எப்படிப்பட்ட கண்களா நம்ம கண்கள் இருக்குது. நம்ம ஆவிக்குரிய கண்கள் பார்வையற்ற கண்ணா இருக்குதா, இல்லாட்டி பார்வை உள்ள கண்ணா இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-18 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்கன்னாக்கா அதுல லவோதிக்கேயா சபையை பத்தி ஏசாமி சொல்றாரு. குளிரும் இல்ல அனலும் இல்லாமல் இருக்கிற தேவன், நீ பார்வை அடியும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அந்த காலத்துல லவோதிக்கேயா சபை, அந்த காலத்துல கலிக்கம்னு ஒரு மருந்து இருந்துச்சாம். அந்த மருந்து சரீர கண்கள்ல போட்டாலும் நோய் குணமாகுமா. அந்த மருந்தை இங்க தேவன் என்ன சொல்றாரு? அதை உன் பார்வைக்கு நீ போடு, அப்படி குணமாவன்னு சொல்றாரு. அவர் எதுக்கு சொல்றாரு? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்ப அவங்க அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அவங்க அறிந்து கொண்டு என்ன செய்வாங்க? தேவனுக்கு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லி அந்த கலிக்கத்தை போட சொல்றாரு. இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டாலே ஒழியே, நிச்சயமாக அது பிரகாசமாக இருந்தால் ஒழியே, அது அதிசயங்களை காண்கிற கண்களாக இருந்தால் ஒழியே நம்ம என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அருகில் இருப்பாரு. நம்ம ஆவிக்குரிய கண்கள் செத்து போயிருந்துச்சுனாக்க என்ன செய்ய முடியாது? தேவன் நம்ம தரிசிக்க முடியாது, பார்க்கவே முடியாது. அதனால இந்த ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல நான் சொன்ன அந்த சரீர கண்ணை ஏவாளுக்கிட்ட இப்படி இருந்தனால, சர்ப்பத்துக்கு அவ விழுந்தனால அவளோட சரீர கண்களே என்ன செஞ்சிச்சு? அவளை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய வச்சுது. அதே சமயத்துல அவ என்ன பண்ணா? அந்த நல்ல இடத்துல இருந்து அவ விரட்டப்பட்டா. கண்ணுனால பாவம் செஞ்சனால, அந்த கண்ணு கெட்டதா இருந்தனால அவ சரீரம் முழுவதும் ஆயிடுச்சு, இருளாயிருச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம் எப்படி இந்த லவோதிக்கேயா சபையும் பத்தி கத்த சொல்லும்போது அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கலிக்கம் போடும்பொழுது அவங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அப்போ என்ன செய்யறாங்க? அவங்க அனலுமின்றி குளிருமின்றி இல்லாத வாழ்க்கைய ஒருவேளை அவங்க அதை மீட்டெடுத்து அவங்க வெளியில வந்திருப்பாங்க. மூணாவது நம்ம ஒரு கண்ணை பார்க்கலாம். யோவான் 20:29 சொல்லப்பட்டிருக்குது, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிகள் பாக்கியவான்கள் கர்த்தர் என்ன சொல்றாரு? இயேசு தோமாவை பார்த்து சொல்றாரு. இந்த கண் எப்படிப்பட்ட கண்ணு? நீ கண்டதுனால விசுவாசித்தான்னு சொல்றாரு, காணாதிருந்தும் விசுவாசிகள் பாக்கியவான்கள் சொல்றாரு. இது எப்படிப்பட்ட கண்கள்? விசுவாச கண்கள். நம்முடைய கண்கள் எப்படி இருக்குது? நம்ம விசுவாச கண்களோடு வாழ்றோமா, இல்லாட்டி விசுவாசியாத கண்களோடு நம்ம வாழ்றோமா? விசுவாசிக்காம ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? விசுவாசிக்காம ஏசப்பா நீங்க என்னுடைய எல்லா காரியத்தையும், என்னுடைய பிள்ளைகளை கொடுத்த காரியத்தையும் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துக்க நம்ம கேட்கிறோமா? விசுவாசம் அங்க இல்லைனாக்கா ஏன் சரீர கண்களை குணப்படுத்தும் போது என்ன தேவன் கேட்கிறாரு? நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. அப்ப நம்மளுக்கு விசுவாசம் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னாக்கா நிச்சயமாக நம்ம என்ன செய்ய முடியாது? ஏசப்பாவை நம்ம பார்க்க முடியாது.
அவன் எவ்வளவுதான் கேட்கறான், தோமா நான் கைய போடணும், நான் அவரை பார்க்கணும், நான் அப்பதான் அவரை விசுவாசிப்பேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட நம்ம சேராம காணாமல் விசுவாசிக்கிற கூட்டத்தோடு நம்ம சேர்ந்தோம்னா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். நம்ம தேவனை தரிசிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. இது 3வது கண்ணு, விசுவாச கண். 4வது ஒரு கண் இருக்கு, அது பிரகாசமான கண்கள், அந்த மனக்கண்கள். எபேசியர் 1:19 சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் சொல்றாரு. நீங்கள் அறியும்படிக்கு, யார் அறியும்படிக்கு? சிலுவையில் அறையப்பட்ட தேவன் அறியும்படிக்கு. எதற்காக அவர் அறைந்தார் என்று அறியும்படிக்கு, அவர் எப்படி ரட்சிப்பை உண்டாக்குறார் என்று அறியும்படிக்கு நம்மளுக்கு என்ன தேவை? பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இல்லாம மங்கி போயிற திரியை போல இருக்குமானால் நம்ம தேவனை என்ன செய்ய முடியாது? கண்டு கொள்ளவே முடியாது, அவர் அறிந்து கொள்ளவே முடியாது, அவர் அறிகிற அறிவு நம்மளுக்கு இருக்காது. அப்ப நம்மளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தா மட்டும்தான், பிரகாசமுள்ள மனக்கண்கள் மூலமாக தேவனை அறிகிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். 5வது ஒரு கண் உண்டு, அது பார்வையற்ற மாம்ச கண்ணும் பார்வையற்ற ஆவிக்குரிய கண்ணும், ரெண்டுமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 8-20 வரைக்கும் வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. அதுல ஒரு நபரை பத்தி சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபரு, கிறிஸ்தவ மக்களை கொன்று குவித்த ஒரு நபரு. அவர் பேர் சவுல். அவர் தமஸ்குக்கு நேரா போயிட்டே இருக்கிறாரு. அப்போ 8வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை, 3 நாட்கள் பார்வை இல்லாதவனாயின்னு போட்டிருக்கோம். அப்போ தேவனை தரிசித்த பிறகு அவன் கண்கள் என்ன ஆயிடுச்சு? குருடாயிருச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே குருடாயிருச்சு. இந்த மாம்ச கண்ணு குருடாயிருச்சு. அப்போ 3 நாள் அவனுக்கு பார்க்க முடியல. அந்த 3 நாள் அவன் ஒன்னும் புசிக்கலன்னு போட்டிருக்கோம். அவன் ஒன்னும் குடியாமல் புசியாமலும் இருந்தான். அப்படி இந்த மாம்ச கண்ணு பார்வையற்று இருந்த சூழ்நிலையில தேவனே தரிசித்த பிறகு தேவனுக்கு அவன் மேல ஒரு பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அப்போ அவனை அதுல விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுற விதமாக அவனை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு அனனியாவை அனுப்புறாரு. அவர் ரொம்ப பயந்து போறாரு. ஐயோ, இவன்கிட்ட போகணுமா, இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அவன் கண்கள் இருந்தனால தானே அத்தனை பேர் வெட்டி குவிச்சான், அத்தனை பேருக்கு அவன் தீங்கு செஞ்சான். இன்னைக்கு தேவனை ஒரு நொடி பொழுது பார்த்த உடனே அவனுடைய மாம்ச கண்கள் என்ன ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. குருடாய் கடந்த அவனை போய் அனனியா போய் பாக்குறாரு. அப்போ 18ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அப்பொழுது அவன் பார்வை அடைந்தான். அங்க போய் அனனியா போதிச்சிருப்பாரு, ஏசப்பா பத்தி சொல்லியிருப்பாரு, அவனுக்கு சில காரியங்கள் சொல்லி கொடுத்திருப்பாரு. அவன் என்ன செஞ்சான்? அப்போ மனம் கசந்து அழுதுருப்பான். அப்போ அது சரீர கண்கள் பார்வை இல்லாம இருந்தது. கண்கள்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? செதில்கள், மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்துச்சான். அப்ப அது விழுந்த உடனே அதுல போடப்பட்டிருக்கு, அவன் பார்வை அடைந்தான். முதலாவது அவன் பார்வை அடைந்தான், சரீர பிரகாரமும் பார்வை அடைந்தான், ஆவிக்குரிய பிரகாரமும் அவன் பார்வை அடைந்தான். ஆவிக்குரிய பிரகாரம் அவன் பார்வை அடைஞ்சனால்தான் உடனே போய் அவன் ஞானஸ்நானம் பெற்றான். அவன் ஞானஸ்நானம் பெற்றான். அப்புறம் ஆவிக்குரிய கண்கள் மாத்திரம் இல்ல, சரீர கண்கள் நல்லபடியாக தெரிஞ்சனால போஜனம் பண்ணி அவன் பலப்பட்டான். சரீர பிரகாரம் மாத்திரம் பலப்படல, அவன் ஆவிக்குரிய ரீதியிலும் அவன் பலப்பட்டான். அதுக்கு பிறகு என்ன செய்யறான்? அவன் தாமதமின்றி ஓடுறான். தாமதமே பண்ணல, ஒரு நிமிடம் கூட தாமதம் பண்ணல. தாமதம் இல்லாம போறான். எங்க போறான்? மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண போறான். இந்த 5 காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சவுல் ஒரு பவுலாக மாறும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் நடக்குது பாத்தீங்களா? அவனுடைய வாழ்க்கையில சரீர கண்கள் திறக்கப்படுது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அவனுடைய இறுதி முடிவு என்னது? அவன் பார்வை அடைஞ்சான், ஞானஸ்நானம் பெற்றான், போஜனம் பண்ணி பலப்பட்டான், தாமதம் இல்லாமல் சென்றான். அவன் போய் என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்ணான். தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா ஆலயங்களும் போய் அவன் பிரசங்கம் பண்ணினான். அப்போ நம்ம 5வது பார்த்தது பார்வையற்ற மாம்ச கண்களும் ஆவிக்குரிய கண்களும். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு சவுல் எப்படி பவுலாக மாறினாரோ அவருடைய வாழ்க்கை. 6வது நம்ம பார்க்க போற கண்கள் அதிசயங்களை காண்கிற கண்கள். சங்கீதம் 119:18 எடுத்தீங்கன்னாக்கா, தாவீது ராஜா என்ன அழகாங்க சொல்றாரு தெரியுமா? அவர் தேவன்கிட்ட கேட்கிறாரு, ஓப்பன் மை ஐஸ் லார்ட்னு சொல்றாரு. உங்களுடைய வேதாந்தத்தோட அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அந்த வேதாகம் பொக்கிஷம் நம்ம கையில இருக்குல்ல, அந்த பொக்கிஷத்தோட அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்.
அப்ப அந்த பொக்கிஷத்தை பாக்குறதுக்கு முதல்ல வேதாந்தத்தை அவர் வாசிக்கணும் இல்லையா? அப்போ அவர் செய்யறாரு, உண்மையாலுமே அவருடைய சரீர கண்களே திறக்க சொல்றாரு. அதே சமயத்துல வேதாந்தத்துடைய ரகசியங்களை, வேதாந்தத்தை கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை பொக்கிஷங்களையும் ஆழமாக தியானிக்க அவருடைய தந்த ஆவிக்குரிய கண்களையும் திறக்க சொல்றாரு. அதனாலதான் பொதுவா என்ன சொல்றாரு, வேதாந்தத்தோட அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடணும்னு சொல்றாரு. இப்படி அதிசயங்களை காண்கிற கண்களும் ஒரு கண்கள். 7வது கண்ணை பார்க்கும்போது காணாத கண்கள். அந்த காணாத கண்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசியோட 44ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா, முன்னாலையும் பின்னாலையும் நிறைய வசனங்களை வாசிங்க. 17, 18 எடுத்திருக்கிறேன். என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். காணாதபடி அவர்கள் கண்களும் உணராதபடி அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அவன் என்ன செய்யறான், ஒரு மரத்தை வெட்டுறான் மனுஷன், அதுல கொஞ்சத்தை கொண்டு போய் எரிக்கிறான், கொஞ்சத்தை கொண்டு போய் என்ன செய்யறான், தன்னுடைய வேலைக்கா வச்சுக்கிறான், கொஞ்சத்தை கொண்டு போய் ஒரு சொரூபத்தை உண்டாக்குறான். சொரூபத்தை உண்டாக்கி அதை வணங்குறான். ஆனா அது எப்படிப்பட்ட சொரூபமா இருக்குது, காணாதபடி அவர்கள் கண்கள் இருக்கிறனால அதை நோக்கி அவன் மன்றாடும் பொழுது அது அவனை ரட்சிக்க முடியாத ஒரு சொரூபமா இருக்குது. விக்கிர ஆராதனை அதிகமா வெறுக்கிற நம்ம தேவனை இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இவங்க கண்கள் காணாதபடி இருக்கும் பொழுது தேவன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் மனசு அங்கலாய்க்குது. ஏன்னா இந்த விக்கிர ஆராதனை செய்யற மக்கள் அவங்க மரக்கட்டையில செய்யறாங்களோ என்னன்னு தெரியாது, அவங்க மண்ணுனால செய்யறாங்களோ என்னன்னு தெரியாது. ஆனா ரட்சிக்க கூடுமா? ரட்சிக்க கூடாது. அப்ப ரட்சிக்க கூடிய கல்வாரியில உள்ள கிறிஸ்துவ பார்க்கணும்னா நம்மளுக்கு எப்படிப்பட்ட கண்கள் வேணும்? காணும் கண்கள் வேணும். நம்முடைய கண்கள் அவர் நோக்கி பார்க்கிற கண்களா வேணும். அவர் நோக்கி பார்த்து ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர் அனுபவிச்சு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ற கண்களாக இருக்கணும். ரட்சிப்பை காணக்கூடாதபடி அவர்கள் உலக பிரகாரமான கண்களாலும் ஆவிக்குரிய கண்களாலும் அவங்களுடைய சரீரம் என்ன செஞ்சது? அடைக்கப்பட்டுருச்சு. அந்த அடைக்கப்பட்ட மக்களை பார்த்து இந்த நாட்கள்ல நாம பரிதபிக்கிற நிலைமையில இருக்கிறோம். நாம திறப்பின் வாசல் நிற்கிறதுக்காக அழைக்கப்படுறோம். இந்த மக்களுக்கு யார் போய் சொல்லுவா? ஏசாமி தான் உண்மையான தேவன், கல்வாரில ரத்தம் சிந்த தேவன் தான் உண்மையான தேவன், நீங்க மரக்கட்டையில செஞ்சிருக்கிற அந்த தேவன் ரட்சிக்காது அப்படின்னு சொல்லி உங்க கண்களை திறக்கிறதுக்கு நம்மளை கர்த்தர் உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். 8வதாக எடுத்துக்கொண்ட ஒரு கண்ணு திறக்கப்பட்ட கண்கள். திறந்துதான் இருக்குது அவன் கண்கள். ஆனா அவனால சில காரியங்கள் பார்க்க முடியல. உங்களால அந்த நபர் யாருன்னு யூகிக்க முடியுமா எனக்கு தெரியல. திறக்கப்பட்ட கண்கள். எண்ணாகமம் 22:31. அதுல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? பீலேயாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பாலாக் அவனை அழைக்கிறாரு. அழைச்சி அந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்க அழைக்கிறாரு. ஆனா இந்த பீலேயாம் என்ன செஞ்சிருக்கணும்? தேவன்கிட்ட கேட்டு அதுக்கு போய்க்கூடாது. போறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாரு அவரு. ஆனா தேவனால அவனுக்கு எச்சரிப்பு கிடைக்குது. அதை மீறி என்ன செய்யறாரு? அவர் போறாரு. போகும்பொழுது கழுதை பேசுது. 3 தடவை பேசுது. அவன் ஏறி போற கழுதை 3 தடவை பேசுது. முதலாவது ரோட்ல போயிட்டே இருக்கிறாரு. அந்த வழியில இருந்து கீழே வயல் வழியாக அந்த கழுதை கொண்டு போய் அவனை தள்ளுது. அப்போ கூட அவனுக்கு உணர்வே இல்லை. 2வது திராட்சை கொடிகள் அப்படியே நிறைய இருக்குது. அதன் மத்தியில நடுவில் நின்னுச்சு கழுதை. அதுக்கு பிறகு அது போகவே இல்லை. அப்போ கூட என்ன செய்யல? பீலேயாம் என்னன்னு உணரவே இல்லை. தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கல. அந்த கழுதை ஏன் அப்படி பண்ணிச்சு அவன் உணரவும் இல்லை. கடைசியா திரும்ப தேவன் போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்படாம அவன் உணராம இருக்கும் பொழுது கழுதை அப்படியே என்ன செய்யுது? அப்படியே உட்கார்ந்துருச்சு. உட்கார்ந்த உடனே அந்த பீலேயாம் போட்டு அதை அடின்னு அடிக்கிறான். அப்பதான் பீலேயாமுடைய கழுதை என்ன செய்யுது? வாயை திறந்து பேசுது. இத்தனை நாள் நான் உனக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன, என்னைக்கா நான் இப்படி பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லி வாயை திறந்து பேசுது. அப்பதான் கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். மட்டுமல்ல, பீலேயாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவனை எதுக்கு பாலாக் கூப்பிட்டானோ அதுக்கு மாறாக ஆசீர்வதிக்கும் வாயை கர்த்தரிடத்தில் பெற்று ஆசீர்வதிக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா, ஒரு சிலரை போய் நம்ம சபிக்கிறதுக்குனே நம்ம பிறந்திருக்கோமா? இல்ல இல்ல இல்ல. நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தின் வார்த்தை தான் வரும். ஒரே வாயிலிருந்து சபிக்கிற வார்த்தையும் ஆசீர்வாதத்தின் வார்த்தையும் வரக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட மக்களா நம்ம வாழணும்னா நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். திறக்கப்பட்ட கண்களா இருக்கணும்.
நம்முடைய மாம்ச கண்களும் திறக்கப்பட்ட கண்களா இருக்கணும். ஆவிக்குரிய கண்களும் என்ன செய்யணும்? திறக்கப்பட்ட கண்ணா இருந்தா மட்டுமே நம்ம ஆசீர்வதிக்கிற மக்களாக இந்த உலகத்துல நம்ம நடமாட முடியும். 9வதாக நான் குறிச்சிருக்க ஒரு காரியம் என்னன்னாக்கா, காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளை காண்கிற மாம்ச கண்கள் மனக்கண்கள். காணப்படுகிறவர்களை காண்கிற கண்கள், காணப்படாதவைகளை காண்கிற கண்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4-18 வரைக்கும் நீங்க போய் நிதானமா வாசித்து பாருங்க. கண்டிப்பா வாசித்து பாருங்க. அந்த 4வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். யாருக்கு? அவிசுவாசிகளுக்கு. தேவனுடைய சாயலாகிய கிறிஸ்துவின் மகிமையை காணக்கூடாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. அப்ப இந்த பிசாசு அவங்களோட மனதை என்ன செஞ்சுச்சு? குருடாக்கி போட்டுச்சு. 16வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசிகளுக்கு எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறபடியால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், அது மாம்ச கண்கள் நம்ம பார்க்கிறோம். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள், அது மனக்கண்களா நம்ம பார்க்கிறோம். இப்படியே விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கிறபடினால அவர் என்ன செய்யறாரு? காணப்படாதவைகளாகிய நித்தியமானவைகளை நம்ம பார்க்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிறாரு. ஆனா இந்த உலக பிரகாரமான இருக்கிற மனுஷர்களுக்கு அது கிடையாது, கிடையாது. அப்போ தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையை காணக்கூடாதபடி என்ன செய்யறான்? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசவன் அவிசுவாசிகளுக்கு என்ன செய்யறான்? அவன் கண்ணுல குருடாக்கி போட்டுறான். ஆனா நமக்கோ நம்முடைய நித்தியமானவர்களை காணக்கூடும்படியாக நமக்கு விசுவாசிகள் நமக்கு நம்ம தேவன் என்ன செய்யறாரு? நம்முடைய உள்ளான மனுஷனை தேவன் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறனால நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யுது? வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுது. நம்முடைய முழு சரீரம் என்ன செய்யுது? வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுது. இப்படிப்பட்ட கண்கள் தான் 9வது கண்கள். சரி, இப்ப இந்த 9 கண்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 9 கண்களை பார்த்த நமக்கு 9 என்ன ஞாபகம் வருது? 9 ஆவியின் கனி, 9 ஆவியின் வரங்கள், இதெல்லாம் ஞாபகம் வருது இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுக்கு அடிக்கடி நம்ம ஆவியின் கனியை பத்தி பேசிட்டு இருக்கோம், நிறைய தியானிச்சிருக்கோம். ஆவியின் வரங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும், இதை பத்தி கூட நம்ம தியானிச்சிருக்கோம். ஆனா இந்த 9 வகையான கண்களை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும்னாக்கா, இது ஒருவேளை சில பேர் நீங்க சிந்திச்சிருப்பீங்க, சிந்திக்காமல் இருப்பீர்களானால் இதை நான் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட மையமான ஒரு வேத பகுதி எதுனாக்கா, மத்தேயு 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரம் எடுத்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மலை பிரசங்கம் தெரியும். அதுல வசனங்கள் 3-11 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அதுல நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பியாட்டிடியூட்ஸ் சொல்லுவோம். பியாட்டிடியூட்ஸ்னாக்கா அது லத்தீன் மொழியில உள்ள ஒரு வார்த்தை. அது இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா பிளெஸிங்ஸ் சொல்றாங்க. தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஆசீர்வாதங்கள், பாக்கியவான்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல பிளெஸிங்ஸ், தமிழ்ல பாக்கியவான்கள். அப்போ இந்த 3-11 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு 9 விதமான பாக்கியவான்கள் நம்ம பார்க்கலாம். ஆவில் எளிமையுள்ளவர்கள், தாழ்மையா இருக்கவங்க பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதிக்காக பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 9வது இயேசு நிமித்தம் குற்றச்சாட்டப்படுவது, அதுல பொறுத்து கொண்டு நம்ம நிற்போமானால், நான் ஏசாமிய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஏசாமி நேசிக்க நிமித்தமாக என்னை யாரும் குற்றப்படுத்தினாக்கா நான் பாக்கியவான் தான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்கள் இருக்கிறோம். இப்படி 9 விதமான பாக்கியவான்களை பார்த்தோம். இந்த 9 விதமான பாக்கியவான்களும் ஒரு கேரக்டரை குறிக்குது, ஒரு குணாதிசயத்தை குறிக்குது, தாழ்மையை குறிக்குது. அதாவது எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றோம்ல, நம்முடைய தாழ்மையை குறிக்கிறது. துயரப்படுகிறவர்கள், துயர்னா இது லேசான துயரம் இல்ல,
அன்னைக்கு நம்ம வரப்படுற கஷ்டங்கள் பாடுகள்ல இது ரொம்ப ஆழமான துயரம். இந்த துயரத்தை நீங்க கல்வாரி நாதனுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் எவ்வளோ துக்கப்பட்டார்னா, எவ்வளோ துயரப்பட்டார்னா, நம்முடைய உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தார். தேவ ஆட்டுக்குட்டியாக என்ன செஞ்சாரு? கல்வாரின் சிலுவையில அவர் மரித்தாரு. அப்படிப்பட்ட துயரம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பாக்கியவான்கள் நம்ம கருதப்படுவோம். சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்பொழுதும் நம்ம நினைச்சுப்போம், நிறைய பேரு they take our weakness and meekness, our goodness also for weakness தான். அதாவது நம்ம நல்லவங்களா இருக்கோம், சாந்தமா இருக்கணும்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இது அவங்களுக்கு இயலாமை நினைச்சுக்கிறாங்க. இல்ல, நம்ம இயலாமையினால நம்ம சாந்த குணம் பெற்றவர் அல்ல. நம்ம தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மக்களா இருக்கிறனால, அவரை போல கண்களை உடையவர்களாக இருக்கிறனால நம்ம அந்த சாந்த குணத்தை நம்ம செஞ்சுக்கோம், தரிச்சிருக்கோம். அவர் சாந்த சுருபி நம்முடைய தேவன். அப்ப நம்மளுக்கும் அந்த சாந்த குணம் வேணும். அந்த சாந்த குணமா இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பாக்கியவானா இருப்போம். நீதிக்காக பசுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம். சில நேரம் அதிகமா நம்ம ஜெபிக்கிறோம். இது மாத்திரம் இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. அதிகமா ஜெபிக்கிறோம், நாட்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், சில நேரம் வருடங்களாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா பதிலே இல்லை. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப நல்ல ஜெபம். உபவாசம் எடுக்கிறோம், துதிக்கிறோம், நம்ம எல்லாமே செய்யறோம். ஆனா நம்மளுக்கு சில நேரம் பதிலே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்னென்ன காரணம் நம்ம எல்லாம் பார்த்துட்ட பிறகு அது திரும்ப நம்மளுக்கு பதில் கிடைக்கலனாக்க நம்ம நீதிக்காக பசுத்தாக கொண்டவர்களாக இருக்கிறோமா? நம்மளுக்கு பரலோகத்துல ஒரு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கோர்ட். நம்ம தேவன் நீதியும் நியாயமுள்ள நியாயாதிபதி. அவர் வாஸ்தவம் தான், நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து அந்த நீதியெல்லாம் நம்மளுக்கு சிலுவையில வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு பிறகும் நம்ம பரம ஈவ ருசிப்பு பார்த்தோம். நம்ம கீழே அடிக்கடி நம்ம பாவத்தை விழுந்தோம்னாக்கா, நம்முடைய கண்களை குருடாக்கிட்டே இருந்தோம்னாக்கா, நம்ம புதுப்பிக்க கூடியது கூடாத காரியம் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நீதிக்காக அவருடைய சமூகத்துல போய் நம்ம அந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம கிருபாசனத்துல போய் தேவனத்துல போய் அனுதினமும் நம்ம ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டே இருப்போமானால், அந்த நீதி நம்மளுக்குள்ள இருக்குமானால், அந்த நீதியின் பசித்தாக நம்மளுக்கு இருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தினம் அனுதினமும் நம்ம ரட்சிப்புக்கு நேராக நீதியின் வாசஸ்தல போய் நின்று கர்த்தர்ட்ட மன்றாடுவோமானால், நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். தாமதமாய் கொண்டிருக்கிற மக்கள் இதை நீங்க பின்பற்றலாம். நீதிக்காக பரிசாக நம்ம கொள்ளணும். அப்ப நம்ம இவ்வளவு பரிசுமாக வாழணும். நீதிக்காக நம்ம பரிசுத்தாக கொண்டிருப்போமானா நம்ம ரொம்ப பரிசுமா வாழ்வோம். நம்ம சிந்தனையில யாரையும் நம்ம மன்னிக்க முடியாத சிந்தனை இருக்காது. மன்னிக்கும் தன்மை நம்மகிட்ட இருக்கும். இயேசுவை போல இருப்போம். அவர் பார்க்குற மாதிரி நம்ம பார்ப்போம். நம்முடைய கண்கள் அவரை போல இருக்கும். அந்த நீதிக்காக நம்ம பரிசுத்தாகவும் தினம் நமக்குள்ள வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்ப முடிவு நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்ட அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் அந்த நீதிக்காக நம்ம பரிசுத்தாகவும் கொண்டிருப்போமானால் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம பாக்கியவான்களா இருப்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம ஒரு ஏழை பார்க்கும்பொழுது நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்பொழுது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இராதேன்னு சொல்லி நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு ஏழையை பார்க்கும்பொழுது அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யறோமா? நம்ம சாப்பாடு கொடுக்குறோமா? நம்ம பர்த்டேஸ்க்கும் கிறிஸ்துமஸ்க்கும் ஈஸ்டருக்கும் எவ்வளோ கொண்டாடுறோமே. நம்ம அந்த பகுதியை நம்மளுக்கு வைத்திருக்க அந்த காணிக்கை எடுத்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோமா? ஏழைகளுக்கு இறங்குறோமா? ரொம்ப அப்படியே உடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒருவேளை கூட சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுற மக்களை நினைச்சு அவங்களுக்காக நம்ம இறங்குகிறோமா? அப்படி இறக்கமுள்ள ஒரு குணம் நம்மளுக்கு இருக்குமானால் நம்ம பாக்கியவான்களா கருதப்படுவோம். ஏசாமி இந்த உலகத்தை சுற்றி திற நாட்கள்லாம் நன்மை செய்தவராகவே சுற்றி திறந்தார். அவர் மன இறக்கமுள்ளவரா இருந்தாரு. இந்த மலை பிரசங்கத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட, இன்னும் வேற இடத்துல மலை பிரசங்கம்லாம் பண்ணும் பொழுது கூட்டம் கூட்டமா மக்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க மேல அவர் ரொம்ப இறக்கமுள்ளவரா இருந்தனால்தான் அவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட இறக்கமுள்ள நீதியுள்ள அன்புள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த கண்ணு நம்மளுக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட கண் இருக்குதா? அப்படிப்பட்ட கண் இருக்கும்போது நம்ம பாக்கியவானா இருப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய தேவனுக்கு ஒரு வினோதமான ஒரு அச்சினாக்கா அவர் மற்றவர்களை காட்டிலும் அவர் வித்தியாசமான பரிசுத்தம் தான்.
ஓய்வின்றி தேவதூர்ல என்ன செய்யறாங்க, பரலோகத்துல பரிசுத்த பரிசுத்த பரிசுன்னு சொல்லி ஓய்வின்றி பாடுறாங்க. அந்த கூட்டத்தோட ஒரு நாள் நானும் இருக்கணும்னாக்கா, இந்த பூலோகத்துல அவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுன்னு பாடணும். அதுக்கு நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். என் கண்ணு பரிசுத்தமா இருக்கணும். என் கண்ணுனால ஒரு பொம்பளை பார்த்து நான் பார்த்தனா கூட, ஒரு இச்சையின் எண்ணத்தோட நான் பார்த்தனா கூட, நான் விபச்சாரம் செய்து ஆயிடுச்சுன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். அப்ப தேவன் எதிர்பார்க்கும் பரிசு எவ்வளவு மேன்மையான பரிசுத்தம். அந்த பரிசு நம்மகிட்ட இருக்குதா? இருதயத்துக்கு சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவாங்க. அது பரிசுத்து தான் குறிக்குது. நம்முடைய இருதயத்துல நம்ம மற்றவங்களை அசுத்தமான கண்களோட பாக்குறோமா, அப்படி சுத்தமான கண்களோட பாக்குறோமா? நமக்கு சகோதரர்கள், நமக்கு சகோதரிகள், நம்ம நேசிக்கிறவங்க, ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவாக நம்ம சகோதர சகோதரிகளா நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தோமானாக்கா நம்ம இதயத்துல சுத்தமுள்ளவளா இருப்போம். நம்ம பரிசுத்தத்தை மாத்திரம் தான் நாடுவோம். நம்ம பாக்கியவான்கள் லிஸ்ட்ல வந்துருவோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எங்க சமாதானமற்ற தன்மை இருக்குதோ, அந்த வெந்த புள்ள வேல் பாய்க்கிற மாதிரி நம்மளும் போய் சில வார்த்தைகளை போட்டு சமாதானத்தை கொலைக்க கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி தேவன் சிலுவையில் இருக்கும் பொழுது தேவன் அந்த சமாதானத்தை மனுஷனுக்கும் அவருக்கும் நடுவுல உருவாக்கி கொடுத்தாரோ, அதே போல நாம் இந்த உலகத்துல வாழும் நாட்கள்ல மனுஷனுக்கும் நடுவுல சமாதானத்தை நம்ம உருவாக்கி தர ஒரு மக்களா இருக்கணும். அப்படிப்பட்ட கண்கள் நம்மளுக்கு இருக்கணும். எங்கெல்லாம் சண்டை நடக்கிறோம், நம்ம கண்கள் அதை பார்த்துச்சுன்னா அங்க போய் நம்ம சமாதானத்தை உருவாக்குற மக்களா இருக்கணும். நமக்கு தெய்வீக சமாதானத்தை கூட உருவாக்குற மக்களா இருக்கணும். ஒருத்தங்க சோர்ந்து போய் கிடக்குறாங்க, ஆவியில தொய்ந்து போய் கிடக்குறாங்க. அப்ப நம்ம மனக்கண்கள் விழித்து கொள்ளணும். நம்ம மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சு அவங்களுக்கு போய் சில வேத வசனங்களை கொடுத்து ஆற்றி தேய்ச்சி அவங்க வீட்டுல சமாதானம் வரும்படியான சாக்கியத்தை நம்ம உருவாக்கி தரணும். அப்படிப்பட்ட கண்கள் நம்ம இருக்கிறதா? அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு இருக்கோமாக? நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள். ஆமா, ஒரு இடத்துல ஜஸ்டிஸே இல்ல. எப்ப பார்த்தாலும் அங்க அநீதி நடந்துகிட்டே இருக்குது. நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல அநீதி நடக்குது. நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உண்டாக்கணும், நம்ம காரியத்தை சாதிக்கணும், நம்ம போறோம். ஒரு கலெக்டர் ஆபீஸோ இபி ஆபீஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், அங்க நீதியே இல்ல, அநீதி தான் இருக்குது. அது நிமித்தமா நம்ம அவங்களோட உடன்பட்டு அவங்களோட நம்ம சேர்ந்துட்டு அவங்க பாக்குற பார்வைன்னு போல நம்மளும் பார்த்து கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கலாம் அப்படிலாம் யோசிச்சோம்னாக்கா நம்ம இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோட லிஸ்ட்ல வரமாட்டோம். நம்மளுக்கு என்ன செய்வான்? இழுத்தடிப்பான், கரண்ட்டை கொடுக்க மாட்டான். சில இடங்கள்ல நம்மள நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம சகிச்சு நீதிக்காக நிற்போமானால், நம்ம நீதிக்காக துன்பப்படுவோமானால் அந்த பாக்கியவான்கள் லிஸ்ட்ல வந்துருவோம். அதே போலதான் ஏசாமியை நான் சுமந்து கொண்டு போறேன். நான் ஏசாமியோட பிள்ளை, நான் ஏசாமியை சுமந்து கொண்டு போறேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வார்த்தையில, என்னுடைய பேச்சுல, என்னுடைய கண்ணன் பார்வையில, நான் செய்கிற செயல்கள்ல, நான் போற இடத்துல எல்லாம் இயேசு நிமித்தம் நான் குற்றம் சாட்டப்படுவேன். ஆனால் நான் பாக்கியவானதா இருப்பேன். அப்ப வீட்டுல போய் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நல்லா வாசித்து பாருங்க. அது 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை ரொம்ப நல்லா வாசித்து பாருங்க. பாக்கியவான்கள் 9 விதமான பாக்கியவான்களை நம்ம இங்க பாக்குறோம். எப்படி 9 ஆவின் கனி இருக்குதோ, எப்படி 9 ஆவின் வரங்கள் இருக்குதோ, அதே போல 9 விதமான பாக்கியவான்களை நம்ம பாக்குறோம். ஏன் இந்த 9 விதமான பாக்கியவான்கள் எடுத்தேன் தெரியுமா? இப்படிப்பட்ட குணநலன்கள் நமக்குள்ள இருக்குமானால், ஆவியில எளிமையா இருக்கிறது, அது தாழ்மையா இருக்கிறது, துயரப்படுகிறது, சாந்த குணமுள்ளவர்களா இருக்கிறது, நீதிக்காக பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறது, இரக்க குணமுள்ளவர்களா இருக்கிறது, இதயத்துல சுத்தமாக பரிசுத்தமாக வாழ்றது, சமாதானம் பண்ணுகிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது, நீதி நிமித்தம் நம்ம துன்பப்படுறதுக்கு நம்மளை உட்படுத்தி கொடுக்கிறது, இயேசு நிமித்தம் நம்ம குற்றச்சாட்டி நம்மளை அவங்க புறக்கணிக்கிறவங்களா இருந்தாலும் அந்த ஏசாமி போல் தான் நான் இருப்பேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, ஒரு வைராக்கியமா நிக்கிறது. இப்படிப்பட்ட அந்த 9 விதமான பாக்கியவான்களா நம்ம இருப்போமானா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். லூக்கால சொல்லப்பட்ட பிரகாரம் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். இப்படி பாக்கியவான்களாக நம்ம இந்த 9 விதமான பாக்கியவான்களா நம்ம இருப்போம். ஆனால் நம்முடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்கும்? நான் சொன்ன அந்த அத்தனை 9 கண்களை நம்மளுக்கும் கிடைக்கும். நம்ம அதிசயங்களை காண்கிற கண்களை உடையவரா இருப்போம்.
காணாத கண்களை திறக்கப்பட வைக்கிற கண்களாக நம்ம இருப்போம். நம்மளுக்கு திறக்கப்பட்ட கண்களே கொடுக்கப்பட்டவர்களா இருப்போம். காணப்படுகிறவர்களையும் நம்ம பார்ப்போம், காணப்படாத நித்தியமானவர்களையும் நம்ம பார்ப்போம். பிரகாசமான மனக்கண்களை உடையவர்களா இருப்போம், விசுவாச கண்களுடையவர்களா இருப்போம். இப்படியாக நம்ம சொல்லிட்டே போகலாம். நம்ம ஆவிக்குரிய கண்கள் 9 கண்களும் பிரகாசமுள்ள கண்களா இருந்துச்சுனாக்கா, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா, தேவன் நம்மளுக்கு உணர்த்தும் காரியங்களுக்கு நம்ம உடனே செவி சாய்க்கிற உடைய கண்களாக, காண்கிற கண்களாக இருக்குமானால், இந்த 9 விதமான பாக்கியவான்களுடைய குணநலங்களும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இந்த பாக்கியவான்கள் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா? ஆராய்ஞ்சு பார்க்கலாம். எனக்கு ஆவியில நான் எளிமையா இருக்கிறேன்னா, மரியல் எப்படி எளிமையா இருந்தாங்கல்ல, அவங்களும் போல் நம்ம எளிமையா இருக்கிறோமா? துயரப்படுகிற பாக்கியவான்கள் நம்ம சொல்றோமே, நம்ம மற்றவர்களுக்காக நம்ம துயரப்படுறோமா? அன்னைக்கு துர்கால் அவங்க அவ்வளோ நன்மை செய்தவங்க, அவங்க இறந்து போன பிறகு நிறைய பேர் துயரப்பட்டு ஓடி போய் பேதுரை கூட்டு வராங்க. அப்படி துயரப்படுறவங்களா நம்ம இருக்கிறோமா? நம்ம சாந்த குணமா உள்ளவங்களா இருக்கிறோமா? அது திரும்ப மரியாளுக்கு அது ரொம்ப பொருணும். சாந்த குணமா இருக்கிறோமா? நம்ம இப்படி ஒவ்வொன்றையா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொன்றையா எடுத்து வேதாமத்தோடு ஒத்த எந்த நபரோட நம்ம வச்சு பார்க்கலாம். அப்போ அந்த நபருக்கு இப்படி இருக்க முடியும். ஆனால் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில, இந்த உலகத்துல இருக்கிற நடமாடுற எல்லா காரியங்கள் மத்தியில நீதிமானாவே இருக்க முடியாது, நம்ம பரிசுமாவே இருக்க முடியாது, நம்ம ஆவியில எளிமையாகவே இருக்க முடியாது அப்படின்னு பிசாசு சொல்ற அந்த சொற்களுக்கு ஈடுபடாம நம்மளால இருக்க முடியும்னு சொல்லி அந்த வேதாந்தத்தில் உள்ள பாத்திரங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும்? எடுத்துக்காட்டா இருக்கும். வேதாந்தத்துல ஒவ்வொரு பாத்திரமும் இதை செய்யணும்னு சொல்லி சில பாத்திரங்களை குறிக்கப்பட்டிருக்குது. ஆதியானவர் எழுதின எல்லா வார்த்தைகளையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சில பேர் சொல்லுவாங்க, ஏன் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது, யாக்கோபு தான் பண்ணாருன்னு. ஆனா யாக்கோபு இஸ்ரவேலா மாறின பிறகு அவர் லவ் மேரேஜ் பண்ணல. அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம பாவத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? பாவிகளாக மாறி நம்ம வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்பொழுது நம்முடைய சரீரனாகவும் வெளிச்சமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய கண்கள் தான். இந்த கண்களை நம்ம பரிசுமா பார்த்துக்கொள்ளணும். கல்லிக்கத்தை போடலாம், மருந்தை போட்டாவது நம்முடைய சரீர கண்களை சரிப்படுத்தலாம். எப்படி இயேசு உமிழ்ந்து எச்சு துப்பி உமிழ்ந்து சேற்ற பூசி அவன் கண்ணுல பூசி போய் சீலோகம் கொடுத்த கழுவுன்னு சொல்றாரு. அத்தனை ப்ராசஸ், அத்தனை படிகள் இருக்குது. அப்பதான் அவன் கண்கள் என்ன செய்யுது? திறக்கப்படுது. அதே போலதான் ஆவிக்குரிய கண்களும். நம்முடைய 9 ஆவிக்குரிய கண்களும் இந்த 9 பாக்கியவான்களுடைய குணங்கள் இருந்தா மாத்திரம் போதாது. அதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பு எப்படி அவர் பூசுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் ஏசு மாசற்ற ரத்தத்தால் நம்ம கழுவப்படுவோம். அப்ப மனக்கண்கள் திறக்கப்படும். அப்புறம் என்ன செய்யறாரு? சீலோகம் குளத்துக்கு அனுப்புறாரு. நம்ம ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதலை விட்டு விடாமல் இருக்கும்படியாக சபைக்கு கூடி கூடி சேர்ந்து போய் நம்ம ஜெபிக்கிறது, உபவாசம் பண்றது, நம்ம ராமுழுதும் உட்கார்ந்து ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பண்ணும்போதுதான் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதுக்கு வழி தரோம். அப்ப சீலோகம் குளத்தை போய் கழுவுனோன்னு கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அதே போல்தான் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள். தேவன் கொடுக்குற பாதையில நம்ம போகும்பொழுது ரைட் சைடும் பார்க்க வேணாம், லெஃப்ட் சைடும் பார்க்க வேணாம், இடது பக்கமும் பார்க்காத, வலது பக்கமும் பார்க்காத, நீ நேரா நடந்து போ. ராஜா உனக்கு முன்பாக கடந்து செல்வார். தடைகளா நீக்கி போட்டு கடந்து செல்ற அந்த ராஜா உனக்கு மனக்கண்களை திறந்து கொடுப்பாரு. உன் மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது நீ இந்த பாக்கியவான்களுடைய எல்லா விதமான குணங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ அந்த கிறிஸ்துவை காணும் கண்களை உடைய மகளாகவும் மகனாகவும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். பொல்லாத உலகம்தான், கஷ்டமான உலகம்தான், நம்ம படுகிற பாடுகள் அதிகம்தான். எனக்கு ஒன்னே ஒன்றுதான் தேவை. மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுப்பட நல்ல பங்கு தெரிந்து கொண்டாலும் அதே போல அனுதினமும் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு வசனமும் தியானிக்கும் பொழுது புதிய புதிய காரியங்களை கத்த சொல்லும் பொழுது ஒரு சின்ன நோட் எடுத்து பேனாவை எடுத்துக்கிட்டு அதை எழுதி அதை நம்ம பார்த்து சரீர பிரகாரமான கண்கள்ல அதை வாசித்து ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படுறதுக்கு ஏதுவாக காரியங்களை உருவாக்கி நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவை காண்கிற மக்களா இருக்கணும். நாம கிறிஸ்துவ காண்கிற மக்களா இருக்கும்பொழுது குடும்பத்துக்குள்ள முதலாவது பிள்ளைகள் நம்மளை கண்டு என்ன செய்வாங்க? கிறிஸ்துவ பார்ப்பாங்க.
நாம கிறிஸ்துவ காண்கிற கண்களை உடையவர்களா இருக்கும் பொழுது, நம்ம சமுதாயத்துல வேலை செய்யும் பொழுது பாக்குற மக்கள் இவட்ட ஒரு ஒரு வித்தியாசமான காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிறிஸ்துவ காண்கிற கண்களை பெற்றுக்கொள்வாங்க. நம்ம சாட்சி எப்படி இருக்கணும்? நாம கிறிஸ்துவ காண்ற கண்களை உடையவர்களா இருப்போமானால் சபைக்குள்ள நம்ம ஒரு சாட்சியா இருப்போம். நம்ம இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் நம்ம சாட்சியா இருப்போம். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கைய தேவன் தாமே நமக்கு தரணும். ஒரு சில நிமிடங்கள் நம்ம கண்களை மூடி நம்ம இப்ப தியானித்த அந்த 9 பாக்கியவான்களுடைய குணநலன்கள் நம்ம கண்களை எப்படி தெளிவிக்கிறது, எப்படி நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்களை விசுவாச கண்களா மாற்றுது, எப்படி ஆவிக்குரிய கண்களை பிரகாசிப்பிக்கிறது என்று கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சு தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், கல்வாரியில் உம்மை கண்டிடவே காணும் கண்களை தாருமையா, கல்வாரியில் உம்மை கண்டிடவே காணும் கண்களை தாருமையா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், உமக்காகதானே உயிர் வாழ்கின்றேன், உம்மை தானே நேசிக்கின்றேன், உமக்காகதானே உயிர் வாழ்கின்றேன், உம்மை தானே நேசிக்கின்றேன், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் இயேசுவே, நான் மரித்தாலும் உம்மோடுதான். எங்களை நேசிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல தகப்பனே, உங்க நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் இயேசப்பா. இன்னைக்கு கண்களை பார்த்து கத்தாவே நாங்க சுவாமி தியானிச்சோம். பாக்கியவான்களுடைய குணநலங்கள் இருக்கும் பொழுது கத்தாவே எங்களுக்கு அப்பேற்பட்ட கண்களை நீங்க தருவீங்க இயேசப்பா. இந்த நாட்கள கத்தாவே கல்வாரியில கத்தாவே எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை சிந்தின தேவனை நாங்க காணும்படியாக கத்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட கண்களை தாருமையா. உமக்காக வாழ்ற கத்தாவே வைராக்கியம் உள்ள கத்தாவே கண்கள் நீங்க தாருங்க ஐயா. உமக்காகவே கத்தாவே நாங்க வாழவும் உண்மையே நாங்க நேசிக்கவும் கத்தாவே அப்படிப்பட்ட கண்களை எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி. கத்தாவே நீங்க மனம் இறங்க விடுமா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு கத்தாவே இந்த பாக்கியவான்கள் பெற்ற அந்த குணநலங்களை கத்தாவே எங்களுக்கும் நீங்க தாங்க ஏசப்பா. அதன் மூலமா கத்தாவே எங்களோட ஆவிக்குரிய கண்களை நீங்க தரங்க ஏசப்பா. எங்களோட மாம்ச கண்களை நீங்க திறக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் ஐம்பொறிகளும் விசேஷமா எங்க கண்களும் கத்தாவே உங்களை பார்த்து சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க எங்களை வழிநடத்துங்க, நீங்க எங்களை ஆதரிங்க சுவாமி, நீங்க எங்களுக்கு பக்கத்துணையா இருங்க சுவாமி. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு என்ற விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன்.